வணக்கம். இன்னைக்கு தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல செகண்ட் யூனிட் கட்டிட தொழில்நுட்பத்துல சோழர் காலத்து பெருங்கோயில்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோழர் கால கட்டிடக்கலை அப்படிங்கிறது பல்லவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு பாணியோடைய தொடர்ச்சியா தான் கருதப்படுது. விஜயாலயன் முத்திரையர்களை வென்று சோழர்கள் ஆட்சிய தமிழகத்துல நிறுவிய காலத்துல இருந்தே சோழர்கள் பல கோயில்களை கட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா முதலாம் ராஜராஜனுக்கு முன்னாடி கட்டிய சோழர் கால கட்டிடங்கள் ஒரு ரொம்ப பெருசா எதுவும் அமையல. இருந்தாலும் ராஜராஜன் காலத்திலையும் அவனுடைய மகனான ராஜேந்திரன் காலத்திலையும் தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், ஐராவதீஸ்வரர் கோயில் போன்ற மிகப்பெரிய கோயில்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல கிபி 1009ஆம் ஆண்டுல கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் தான் சோழர்களுடைய கட்டடக்கலைக்கே ஒரு மணிமகுடமா திகழ்ந்துன்னு சொல்லலாம். இந்த கலை கோயிலை போன்று தமிழ்நாட்டுல சோழர்களால எண்ணற்ற கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடத்தக்க இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோவில், தஞ்சாவூர். இந்த தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. கிபி 1003ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு கிபி 1009ஆம் ஆண்டு இது கட்டுமான பணிகள் முடிவிட்டிருக்கு. இந்த கோயிலை உருவாக்கிய தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் அப்படின்னு ராஜராஜ பெருந்தச்சன் அப்படின்னு இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கற்களே கிடைக்காம இருந்த அந்த காலகட்டத்துல, அதாவது காவிரி சமவெளி பகுதியில சுமார் 59.40 மீட்டர் உயரமும் 15 தளங்களும் உடைய ஒரு உயரமான கற்கோயிலை ராஜராஜ சோழன் கட்டி இருக்கிறதுங்கிறது ஒரு உலக சாதனைன்னு தான் சொல்லணும். இந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கிற ராஜலிங்கம் சுமார் 3.7 மீட்டர் உயரம் கொண்டது. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நந்தி சிலை ஒரே கல்லால செதுக்கப்பட்டது. இதோடைய உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். கருவறையில இருக்கக்கூடிய 2 தளங்களும் விமானத்தோடைய 13 தளங்களும் சேர்த்து மொத்தம் 15 தளங்கள் இந்த கோபுரத்துல இருக்கு. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது அரியலூர்ல இருக்கு. சோழர்களுடைய உயர்தரமான கலைக்கும் கட்டடக்கலைக்கும் சிறந்த ஒரு சான்றா திகழ்துன்னா இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனால கிபி 1036ல கட்டப்பட்டுச்சு. இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை முழுவதையுமே வெற்றி பெற்று கங்கை வர படையெடுத்து சென்றதுக்கான ஒரு நினைவா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்கி அந்த நகரத்துல ஒரு சிவன் கோயில கட்டுறாரு நம்ம ராஜேந்திர சோழன். இந்த கோயில் சோழர்களால கட்டப்பட்டதுக்காக மட்டுமல்லாம தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது. அடுத்து ஐராவதீஸ்வரர் கோவில், தாராசுரம். இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோவில். இது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற தாராசுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. இத கட்டினது 2ஆம் ராஜராஜன். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில இருப்பதை விட சின்னதா இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் அமைஞ்ச இந்த ஐராதீஸ்வரம் கோயில் நிறைய சிற்பங்கள் இருக்கு. அடுத்து தில்லை நடராஜர் கோயில், சிதம்பரம். அதாவது சோழ வம்சத்தினுடைய அடையாள சின்னங்கள்ல தில்லை நடராஜர் கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த கோயிலுடைய கருவறை அற்புதமான கலையம்சம் நிரம்பிய கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகளுடைய தங்க விமானத்தோடும் கட்டப்பட்டிருக்கு. ஆதித்ய சோழனின் மகனான பராந்தக சோழன் இந்த தங்க விமான கூரையை அமைச்சதா நமக்கு செய்திகள் தெரிய வருது. அடுத்து ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயம், கும்பகோணம். கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயம் ஒரு சிவன் கோவில். இந்த கோயில்ல தான் ஆண்டுதோறும் மாசி மக விழா நடக்குது. இது 1000 ஆண்டுகள் ரொம்ப பழமையானதா நம்பப்படுது.